ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த கால வேளையில் ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையை அவரை மாற்ற விரும்புகிறாங்க. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, சோர்வுகள். எப்படியோ இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் காசு இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க காசு இல்லை, அடுத்த ஸ்டெப் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ஒரே குழப்பம், ஒரு விதமான பாரம், யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. ஆண்டவரே, ஒரு அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பான்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்குறீங்களா? இந்த காலவேளையில் உங்களை நேசிக்கிற கிறிஸ்து 33ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு. ஒரு அழகான பாடல் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உங்கள் வார்த்தையிலே சுகம், உங்கள் வார்த்தையிலே மதுரம், உங்கள் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அந்த ஒரு வார்த்தைக்காக காத்துட்ருக்குறீங்களா? இந்த மாதம் கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் மன விருப்பங்களை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் என்றதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருன்னு ஆஸ்வதிக்கிறேன். ஒருவேளை கொந்தளிக்கிற கடல் சீறி கொண்டு உங்களை அடிச்சுட்டு காலி பண்ணுறதுக்கு ஒருவேளை வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் கட்டளையிட கொந்தளிக்கிற கடலும் நிற்குமா. அன்றைக்கி காற்றும் மழையும் கொந்தளித்து படகை மூழ்கத்தக்க ஒரு வழியாகிட்டு இருக்கும் போது ஒரே வார்த்தை தான் சொன்னார், கொந்தளிக்கிற கடல் இன்றைக்கி நின்றது போல் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் சிறி கொண்டிருக்கிறதோ அவருடைய ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போதுமானவதாக இருக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா அந்த ஒரு வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், என் கூட நீங்கள் பேசுகிறீங்களே நன்றி, என் வாழ்க்கை நிச்சயம் மாறப்போகுது, பாசிட்டிவாக அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியங்களை உங்களுக்கு செய்து முடிக்க வர போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.